அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை வேலை நிறுத்தம் செய்தால் சம்பளம் கிடையாது என்ற அந்த செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை பிறப்பித்திருக்கின்றார். அதாவது நாளைய தினம் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அந்த அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பினர் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அரசு பணியிடங்கள், பழைய துறைகளிலே காலி பணியிடங்கள் இருக்கிறது, அவற்றை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி நாளைய தினம் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசு சார்பில் தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் நாளைய தினம் அனைவரும் கட்டாயம் வேலையிலே பங்கேற்க வேண்டும், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு வேலை செய்யவில்லை என்றால் சம்பளம் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுடைய அந்த முக்கிய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அலுவலகத்தில் மொத்தம் பணியாற்றுபவர்கள் எத்தனை பேர், அவர்கள் எத்தனை பேர் பணிக்கு வந்தார்கள், யார் யார் பணிக்கு வரவில்லை, அதே போல முன்பிலிருந்தே நீண்ட நாள் விடுப்பில், அதாவது உடல்நிலை சரியில்லை என்பதற்காகவோ திருமணம் உள்ளிட்ட காரணங்களுக்காகவோ அவர்கள் ஏற்கனவே அறிவித்த விடுமுறை எடுத்திருந்தால் அவர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை நாளை மதியத்திற்குள்ளாக தலைமைச் செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே நாளைய தினம் சைக்கிள் அரசு ஊழியர்கள் பங்கெடுக்க கூடாது என்று தலைமைச் செயலாளர் கண்டிப்பான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.